சாரிண்ணே, எனக்கு இந்த கண்டிஷன் புரியுது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து நாங்கள் மைக்கை நீட்டி கேட்குறதே எங்களுக்கு வந்து கஷ்டமாக தான் இருக்குது. என்ன நடந்தது, என்ன ஆச்சுன்னு கேட்குறது கஷ்டமாக தான். நாங்கள் இதை பதிவு பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம், இந்த மாதிரி ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் ஏற்பட்டிருக்கும் போது கொஞ்சம் நம்ம தெம்பாக இருக்கணும். முக்கியமாக அரசும் அவங்க சைட்லேருந்து கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எடுத்து இன்னும் கொஞ்சம் சேஃப்டியாக நேச்சரை வந்து சேஃப் பண்ணியிருந்தா நம்மளும் கண்டிப்பாக சேஃபாக இருக்கலாம். இந்த ஏரியிலேருந்து மேப்பாடியிலேருந்து இது வரைக்கும் 13 கிலோமீட்டர் இருக்குது. 13 கிலோமீட்டரில் நிறைய அந்த மாதிரி ஏரியா நிறைய இருக்குது. அந்த ஒர்க்கெல்லாம் கண்டிப்பாக சர்க்கார் சேஃபான இடம் கண்டுத்தாங்க. அதான் அப்பாவை கிடச்சிருச்சு. அப்புறம் அம்மா மிஸ்ஸிங்கு, சின்ன தம்பி மிஸ்ஸிங்கு, அப்புறம் அம்மா அப்பாவோட சிஸ்டர் அவர் 3 பேர் தான், 4 பேர் தான் வீட்டில் இருந்தாங்க. அன்றைக்கி காலையில் ஒரு 2 மணிக்கு இவர் தான் முதல்ல என்ன கூப்பிடணும். அப்போ ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. அது வரைக்கும் நான் என்னோட பிரதீட்சையில் ஒரு சின்னதாக போட்டிருச்சுன்னா அது அந்த அளவுக்கு தான் நான் நினச்சேன். அப்புறம் காலையில் நான் கல்பட்டாவில் தான் நான் தாசிக்கிறேன். அங்கே இருந்து காலையில் வண்டி எடுத்து வந்து இங்கே இருந்து பார்க்கும்போது மொத்தமாக போயிருக்கு. வீடும் இல்லை, அங்கே இருக்கிற ஒரு 4-5 வீடு மொத்தமாக போயிருக்கு. நான் பின்ன ஒரு 12 மணி வரைக்கும், மத்தியானம் 12 மணி வரைக்கும் அங்கே தான் இருந்தோம். அப்புறம் தான் மேப்பாடிக்கு கிளம்பி வர்றதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி அங்கே இருந்து ஒரு கோல் வந்து அப்பா மாதிரி இருக்குது, அங்கே கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ அங்கே இருந்து அப்போ அந்த நிமிஷத்தில் கிளம்பி வந்து பார்க்கும்போது அப்பா தான் கரெக்டாக அப்பாவை அன்னைக்கே அங்கே மேப்பாடி ஸ்மசாலத்தில் கொண்டு போய் சம்ஸ்கரிச்சு. இங்கே அடக்கம் பண்ணி இருக்கிறது யார்? இது என்னோட சின்ன பிரதர், சின்ன தம்பி. அந்த 126 அதான். பாதி பேர் ஆளே எங்கே இருக்காங்கன்னு தெரியலன்றீங்க, வீடும் சுத்தமாக இல்லை. இந்த மாதிரி கண்டிஷனில் எங்கே இருக்கீங்க? அவங்களுடைய உடலை போய் எங்கே பார்த்தீங்க? போலீஸ் என்ன வந்து உங்ககிட்ட சொன்னாங்க? இல்லை, அது இப்போ இங்கே கொண்டு வந்திருக்கிறது நிறைய பின்ன ஐடென்டிஃபை செய்ய பറ്റാത്ത ബോഡിയെല്ലാം இங்கே கொண்டு வந்திருக்குது. அதில் நம்ம டிஎன்ஏ என் பிரதர் பிளட் கொடுத்துருக்கு. இப்போ அதோட ரிசல்ட்டு 3 நாளுக்கு முடிஞ்சு சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க. இப்போ இது ரொம்ப பிரச்சனை இருக்காதுச்சால் இந்த வாட்ஸ்அப்பில் எனக்கு ராத்திரி 9 மணிக்கு தான் இந்த ஃபோட்டோ நான் முதல்ல பார்க்குறது. அப்போ தான் அன்னைக்கு 5:30 மணிக்கே வந்து நேற்று ராத்திரி அப்போ அங்கே இன்னும் இல்லைன்னு சொன்னேன். இப்போ இன்னைக்கு ராவிலே வந்து தான் அவர் சொன்னால் இங்கே நம்பர் கிடச்சிருச்சு. அப்போ தான் வந்து பார்த்தோம். அதெல்லாம் இங்கேருந்து நிலம்பூர் ஆற்றுக்கெல்லாம் நிறைய ஓடி போயிருக்கு. நிறைய கை கால் தனியாக, உடம்பு தனியாக, அப்படியெல்லாம் வந்து நிறைய இது நாங்கள் பார்த்தோம். இங்கே இருக்கிறதுலாம் அப்படி இருக்கிறது தான் நிறைய. நம்ம சிலவங்க அந்த ஒரு சின்ன மோதிரமோ, விரல மோதிரமோ, பால்சரமோ, கொலுசோ ஏதோ ஐடென்டிஃபை பண்ணி தான் அந்த போடி அவங்களுக்குன்னு கன்சல்ட் பண்ணுறாங்க, டிக்ளேர் பண்ணிவிட்டு கொண்டு வந்து. இது இப்போ கவர்மெண்ட்டே பண்ணது தான். அதாவது நம்மளால் கண்டுபிடிக்க முடியாத போடிங்க தான். அதுலேயே அப்படி தான் இப்போ தம்பி போடி வந்தது. ஏன்னா நாங்கள் இப்போ வந்து இன்றைக்கி தானே கண்டுபிடிச்சது, தம்பியோடது வந்தது. அவங்க வந்துட்டு கண்டுபிடிக்காத போடிங்க தான். அதேமாதிரி இன்னும் டிஎன்ஏ முடியும் போது அதுக்கு தான் இந்த நம்பர் வச்சுருக்காங்க. அந்த நம்பரில் நம்ம டிஎன்ஏக்கு ஈக்குவலாக வரும்போது இந்த இடத்துக்கு வந்து நம்பர் சொல்லுவாங்க, இதுதான் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர். அப்போ அதுக்கு தான் அந்த நம்பர் அடிச்சு வச்சுருக்காங்க. அப்போ அந்த டிஎன்ஏ மேட்ச் ஆகும்போது நம்ம இந்த நம்பர் சொல்லுவாங்க. அடக்கம் பண்ணியிருக்க நம்பர் வந்து மேட்ச் ஆச்சுன்னா இது அவங்க உறவினர் அப்படின்னா இதுதான் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு தான் இப்போ கவர்மெண்ட் அப்படி இது வச்சுட்டு இருக்க முடியல. இத்தனை காலமான போடி தானே, நாட்கள் ஆச்சு, ரொம்ப நாட்கள் ஆச்சு.